பிரைஸ் தி லார்ட். எழும்புவேன் புயலுக்கு மேல் இந்த செய்திகளை நாம் வாரந்தோறும் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கே நாம் பார்க்க போகும் செய்தி பார்த்தீங்க அப்படின்னா, மார்க் எழுதின சுவிசேஷம் காஸ்பிள் அக்கார்டிங் டு மார்க் சாப்டர் 4 பார்த்தோம் அப்படின்னா, 4ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்றால், இங்கிலீஷ் நான் உங்களுக்கு படிக்கிறேன். He said to them, "Do you bring a lamp and put it under a bowl or a bed? Instead, don't you put it on its stand?" ஒரு விளக்கை எடுத்துக்கொண்டு வந்து ஏதாவது ஒரு பாத்திரம் கீழேயோ இல்லை கட்டில் கீழேயோ வைப்பீங்களா? இல்லைல்ல. ஒரு விளக்கை கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு விளக்கை கொண்டு வந்து அதை ஒரு டேபிள் மேலேயோ இல்லை ஒரு ஸ்டூல் மேலேயோ ஹையர் பிளேஸில் வைக்கிறோம். ஏன் அப்படின்னா, வெளிச்சம் எல்லா இடத்துக்கும் வரும் என்பதற்காக. ஹல்லேலூயா. இதற்கு நிறைய அர்த்தங்களை நாம் சொல்லலாம், நிறைய காரியங்களை சொல்லலாம். கர்த்தர் வெளிப்படுத்தும் காரியங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். பாருங்கள், வெளிச்சம், லைட். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் காட் இஸ் லைட்டுன்னு போட்டிருக்கு. நீங்கள் 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா, கர்த்தரே ஒளியாக இருக்கிறார், அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறார். பாருங்க, காட் ஹிம்செல்ஃப் இஸ் லைட். அப்படி இருக்கும் பொழுது, அப்போது பிதாவானவர் பற்றியும் அப்படி தான் போட்டிருக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றியும் யோவான் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, யோவான் 9ஆம் அதிகாரம், யோவான் 9ஆம் அதிகாரம், ஐ ஆம் த லைட் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஐ ஆம் த லைட் டு த வேர்ல்டு. 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, while I am in the world, I am the light to the world என்றார். நானே உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன் என்கிறார். பாருங்கள், God is light, Jesus is light. அப்போது கடவுள் நமக்குள் இருந்தால்தான் நாம் ஒளியாக மற்றவர்களுக்கு இருக்க முடியும். கடவுள் ஒளியாக இருக்கிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார். அவர் உலகமெங்கும் அவர் இருக்கும் பொழுது அந்த வெளிச்சத்தை அவர் கொடுத்தார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் எடுத்தீங்கன்னா, யூ ஆர் த லைட் ஆஃப் த எர்த், a city on a hill cannot be hidden. பாருங்கள், யூ ஆர் த லைட் டு த வேர்ல்ட். நீங்களே உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்கிறார் ஆண்டவர். நாம் எப்படி உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க முடியும்? நமக்குள்ளே ஒளி இருக்கிறதா? இஸ் தேர் லைட் இன்சைட் அஸ்? இஸ் தேர் லைட்? எஸ், தேர் இஸ் லைட். எப்படி? உனக்குள்ளே ஒளி இருக்கிறது. எப்படி? உனக்குள்ளே ஆண்டவர் இருந்தால் உனக்குள்ளே ஒளி இருக்கிறது. இஃப் ஜீசஸ் இஸ் இன்சைட் யூ, காட் இஸ் லைட். Jesus says, I am the light to the world. அப்போது உங்களுக்குள்ளே வெளிச்சம் இருக்கிறது. அப்போ நீங்கள் வெளிச்சமாக இருந்தால் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். ஒரு வெளிச்சம் இருக்குது என்றால் நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் தான் வேதத்தில் போட்டிருக்குதே தவிர, நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று போடவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பற்றியும் ஆண்டவர் வெளிச்சமாக இருக்கிறார் என்று போடவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நானே இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன் என்கிறார். அந்த ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கும்போது நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறோம். பாருங்க, பீயிங் அ லைட் டு த வேர்ல்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட். பீயிங் அ லைட் டு த வேர்ல்ட் மீன்ஸ் பீயிங் விட்னஸ் ஆஃப் த சேம் லைட். பீயிங் விட்னஸ் ஆஃப் த சேம் லைட் அப்படின்னா, நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம் என்றால் நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும். என்ன எதற்காக? இந்த வெளிச்சத்தின், இந்த ஒளியின் சாட்சிகளாக நாம் உலகம் எங்கும் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கரெக்டாக? அப்போ சாட்சி உள்ள வாழ்க்கை வேண்டும். சாட்சி உள்ள வாழ்க்கை இருக்கும் பொழுது, மற்றவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வெளிச்சத்தை நமக்குள் பார்க்க வேண்டும். நம்மை பார்த்து மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த வாரத்தில் யோசித்து பாருங்கள். தாட் ப்ரீவியஸ் வீக்கில், இந்த போன வாரத்தில்
நம்மை பற்றி என்ன நினைத்தார்கள்? போன வாரத்தில், அது முந்தின வாரம், நம்மை பற்றி என்ன நினைத்தார்கள்? நம்முடைய பெயரை எடுத்தால் கோபப்படுகிறார்களா, இல்லை நேசிக்கிறார்களா, இல்லை அந்த பர்சன் பேர் எடுக்காதீங்கப்பா, ஒரு சரி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை அவர் ரொம்ப கோபக்காரங்க, அவர் நிறைய பொய் சொல்கிறார், அவர் சரி கிடையாது, இல்லை அவர் அன்புள்ளவர்னு சொல்கிறாங்களா உங்களை பற்றி? ரைட், நீங்கள் சொல்லலாம், ஓகே மற்றவங்க நினைக்கிறத பற்றி எனக்கு என்ன பிரச்சனை, நான் எப்படி இருக்கிறேனோ அதுதான் முக்கியம் என்று சொல்லலாம். பட் ஆனால் அது சாட்சி உள்ள வாழ்க்கைக்கு எடுப்படாது. உலகத்தின் பார்வையில் நாம் சொல்லலாம், உலகத்தில் இருந்தால் நாம் சொல்லலாம், வேர்ல்ட்லி பீப்புளாக இருந்தால், ஐ டோன்ட் கேர் அபவுட் அதர்ஸ், ஐ டோன்ட் கேர் அபவுட் it, மற்றவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லை, யார் எப்படி வேணால் போட்டோம், எனக்கு தெரியும் என்னை பற்றி, என்னுடைய சாட்சி மற்றவர்களுக்கு போய் சேரட்டும், நான் சாட்சியாக இருக்கிறேன், நான் கடவுளுக்கு சாட்சியாக இருக்கேன், நான் மற்றவர்களுக்கு போய் சேரட்டும், மற்றவர்கள் என்னை பற்றி எப்படி யோசித்தா என்ன, நீங்கள் யோசிக்கலாம், நீங்கள் சிந்திக்கலாம், தவறு கிடையாது. ஆனால் அது உலக பிரகாரமான சரியான பார்வை. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் மற்றவர்கள் நம்மை பற்றி சரியாக சிந்திக்க வேண்டும், நம்முடைய சாட்சி அந்த மாதிரி இருக்கணும். வாட் இஸ் த கிரேட் பாயிண்ட் இஃப் யூ ஆர் லிவிங் எ விட்னஸ் லைஃப் அண்ட் அதர்ஸ் டோன்ட் கன்வெர்ட் அண்ட் அதர்ஸ் டோன்ட் சேஞ்ச் அண்ட் அதர்ஸ் டோன்ட் see the light? வாட் இஸ் there கிரேட் அபவுட் இட்? இதில் என்ன பெரிதாக இருக்கிறது? நான் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டு செல்வதற்கு என்ன பெருமையாக இருக்கிறது, இல்லை என்ன பெரிய சாட்சி இருக்கிறது? மற்றவர்கள் உங்கள் ஒளியை பார்க்கவில்லையே. unless others see the light in you and recognize and accept that you are the light to the world, what benefit is it? அங்கே ஒரு பெனிஃபிட்டும் இல்லை. ரைட், மெனி பீப்புள் இன்றைக்கு நாம் எப்படி வாழ்கிறோம் என்றால், என்னை பொறுத்த வரைக்கும் நான் கரெக்டாக இருக்கிறேன், 100% எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. யாரை போய் நீங்கள் மற்றவங்க என்ன பேசுகிறாங்க, ஐ டோன்ட் பாதர், ஐ டோன்ட் கேர், ஐ ஆம் பர்ஃபெக்ட், ஐ நோ ஐ ஆம் பர்ஃபெக்ட், ஐ டோன்ட் கேர், எனக்குள்ளே வெளிச்சம் இருக்கிறது, எனக்குள்ளே ஒளி இருக்கிறது, நான் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை தருவேன் அப்படின்னு சொல்லலாம். அது நம்ம உங்களை கேட்டால் நீங்கள் அப்படி தான் சொல்லுவீங்க, என்னை கேட்டாலும் அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் அது சரியான பார்வை கிடையாது. ஏனென்றால் மற்றவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்கள் நம்மளை ஒளியாக பார்க்க வேண்டும். மற்றவர்கள் என்ன சொல்லணும், உங்களை பார்த்தா ஆண்டவரை பார்க்கிறபடி, இயேசு கிறிஸ்துவை பார்க்குற மாதிரி, உங்களை பார்த்தா ஒரு வெளிச்சம் ஒளி உங்களை சுற்றி இருக்கிறது, உங்கள்கிட்ட வந்து பேசினா எனக்கு சமாதானமாக இருக்கிறது, அப்படி சொல்லணும். தட் இஸ் த ரிசல்ட், அதுதான் ரிசல்ட். கரெக்டாக இல்லையா? நீங்கள் சொல்லக்கூடாது, நான் வெளிச்சமாக தான் இருக்கிறேன், மற்றவர்களுக்கு அது தெரியல, அதுக்கு நான் என்ன பண்ணிட்டோம். இட்ஸ் ராங். இட்ஸ் நாட் த ரைட் ஆட்டிடியூட் ஃபார் அ கிறிஸ்டியன். ரைட்? ஸோ பைபிள் என்ன சொல்லுது, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அதோடு நிறுத்தலை. இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்தோம் என்றால் 16ஆம் வசனத்தில், இந்த சேம் வே லெட் யுவர் லைட் ஷைன் பிஃபோர் மென். ஓகே, கரெக்டுங்களா? என்னுடைய ஒளி, எனக்குள்ளே இருக்கும் ஒளி மற்றவர் முன்னாடி ஜொலிக்கட்டும். எஸ், தட்ஸ் வாட் வி சே, கரெக்ட். ஆனால் தட் தே மே see, பாருங்கள், யுவர் குட் டீட்ஸ் அண்ட் praise யுவர் காட் இன் heaven. ரொம்ப முக்கியமான ஒரு லைன். ஏன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம மாறு தட்டிக்கொள்கிறோம், நான் கிறிஸ்தவன், எனக்குள்ளே ஒளி இருக்கிறது, நான் ஜொலிக்கிறேன், நான் பைபிள் படிக்கிறேன், நான் வேதத்தை தியானிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் சபைக்கு போகிறேன், எல்லாம் சொல்கிறோம். ஐ ஆம் பர்ஃபெக்ட், ஐ மைட் நாட் பி ஈவன் பர்ஃபெக்ட், பட் ஐ ஆம் குட், எனக்குள்ளே ஒளி இருக்கிறது, நான் மற்றவர்களுக்கு முன்னாடி சாட்சியாக இருக்கிறேன் என்று சொல்லலாம். அது முதல் வரியில் ஆண்டவர் சொல்கிறார், let your light shine before men. Yes, but next பார்த்தீங்க அப்படின்னா, let them see, மற்றவர்கள் பார்க்கட்டும். So others should see the light in you. அதான இம்பார்ட்டண்ட்டு. அப்போது மற்றவர்கள் உனக்குள்ளே இருக்கும் ஒளியை பார்க்க வேண்டும், உன்னை பார்க்கக்கூடாது. உனக்குள்ளே இருக்கும் ஒளியை பார்க்க வேண்டும்.
நீ செய்யும் காரியங்களை பாரு, குட் டீட்ஸ்னு போட்டிருக்கு. நீ செய்யும் நற்கிரியைகளை பார்க்க வேண்டும், உன்னை பார்க்கக்கூடாது. ஹல்லேலூயா. பாருங்கள், நிறைய பேர் என்ன பிரச்சனை அப்படின்னா, நாம் ஒளியாக இருப்போம், மற்றவர்களும் பார்த்து விடுவார்கள் நாம் வெளிச்சமாக இருக்கிறோம், நம் சாட்சியாக இருக்கிறோம் என்று. ஆனால் நம்மை பார்க்கும் பொழுது அவர்கள் ஆண்டவரை பார்ப்பதில்லை. நம்மை பார்க்கும் பொழுது அவர்கள் நம்மை மட்டும்தான் பார்க்கிறார்கள். That is absolutely wrong. Others should not see you. அப்போ அப்படி பார்க்குறாங்க அப்படின்னா நமக்குள்ளே பெருமை இருக்கிறது. நாம் சுயத்தை வளர்க்கிறோம். ரைட்டா, நாம் சுயத்தை வளர்க்கிறோம். கட்சிக்காரர்களும் மற்றவர்கள் தான் என் பேனர் பெருசாக இல்லை, என் போஸ்டர் பெருசாக இல்லை, பேனரில் என் படம் பெருசாக இல்லை, என் ஃபோட்டோ பெருசாக இல்லை, என் பேரை கீழே போடலை, கல்யாண பத்திரிக்கையில் தான் நான் என் பேரை போடலை, என் நோட்டீஸு இன்விடேஷனில் பார்த்தோன்னே என் பேர் ஏன் போடலை அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். கரெக்டாக இல்லையா? ஊழியக்காரர்களே கேட்பாங்க, என் பேர் ஏங்க போடல அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அது முக்கியம் அல்ல. அப்போது யூ ஆர் செல்ஃப் ப்ரமோட்டிங் யுவர் செல்ஃப்னு ஆகிடும். அது கட்சியிலையும் மற்ற காரியங்களையும் அது உண்டு. ஆனால் ஊழியத்தில், கிறிஸ்தவ வாழ்க்கையில், கிறிஸ்தவ ஜீவியத்தில் நீங்கள் முன்னாடி ரெப்ரசன்ட் ஆகக்கூடாது. உங்களில் அவர்கள் கர்த்தரை பார்க்க வேண்டும். உங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் கர்த்தரை பார்க்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். அப்போ இந்த வாரத்தில் நமக்கு தேவையானது என்ன? ஆண்டவர் நம்மோடு என்ன பேசிக்கொண்டிருக்கிறார்? ஷைன் த லைட் தட் இஸ் கிவன் டு யூ. எப்படி? ஹவு த லைட் இஸ் கிவன் டு யூ. எப்படி உங்களுக்குள்ளே வாழ்க்கையிலே ஒளி இருக்கிறது? ஆண்டவர் ஒளியாக இருக்கிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் காட் இஸ் லைட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் வந்திருக்கிறார் என்று சொல்கிறார். ஐ ஆம் த லைட் டு த வேர்ல்டுன்னு சொல்கிறாரு யோவான் 9ஆம் அதிகாரத்தில். நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கணும்னு சொல்கிறாரு மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில். அப்போ அந்த ஒளி, ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்ற ஒளி, ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் செய்தால் நாம் வாழ்க்கை ஜொலிக்கும். நாம் மற்றவர்களுக்கு முன்பதாக சாட்சியாக இருக்க வேண்டும். அப்படிதான் வெளிச்சம் வருகிறது. அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்வது என்ன? நீங்கள் மனிதர்களுக்கு முன்பதாக வெளிச்சமாக இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன? உங்களுக்குள்ளே ஒளி இருந்தால் மட்டும் போதாது, மற்றவர்களுக்கு முன்பதாக நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும். ஒரு ஒளியாக இருக்க, பிரயோஜனமாக இருக்க வேண்டும். ஒளியாக இருந்து என்ன பிரயோஜனம்? அதை டேபிள் மேலே வைக்கணும், மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்கிறார் ஆண்டவர். அப்போது சாட்சியாக இருக்க வேண்டும். 3ஆம் காரியம், உங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் வெளிச்சத்தை பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். உங்கள் நற்கிரியைகளால் ஆண்டவரை பார்க்க வேண்டும். அதான் 3ஆம் காரியம். உங்களை பார்க்கக்கூடாது. They should not see you. They should not praise you. உங்களை புகழ்ந்து இது பண்ணக்கூடாது. அவர்கள் கர்த்தரை பார்க்க வேண்டும். கடைசியாக ஒரு வார்த்தை, அதுதான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். praise your father in heaven. அவர்கள் கடைசியாக இந்த 16ஆம் வசனத்தில், மத்தேயு 5:16 பார்த்தீங்கன்னா, உங்களை பார்க்க வேண்டும் ஆனால் கர்த்தரை துதிக்க வேண்டும். உங்களை பார்க்க வேண்டும் ஆனால் கர்த்தரை துதிக்க வேண்டும். நீங்கள் பேசும்பொழுது என்ன சொல்லணும் தெரியுங்களா? நீங்கள் பேசும்பொழுது, ஐயா நீங்கள் பேசும்பொழுது ஆண்டவர் என்னோடு பேசினார். உங்களை பார்க்கும்பொழுது, சிஸ்டர் உங்களை பார்க்கும்பொழுது கர்த்தரை பார்க்கிறேன், இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறேன். உங்களுக்குள்ளே ஒரு ஒளி இருக்கிறது. when I speak to you, when I received your message, உங்கள் மெசேஜை நான் ரிசீவ் பண்ண உடனேயே நான் அதன் மூலமாகவே கர்த்தரை பார்த்தேன் என்று சொல்ல வேண்டும். They should not praise you. They should praise God. All glory to God. Hallelujah. நாம் செய்தியை இந்த நாளில், நீங்கள் கர்த்தருக்கு ஒரு ஒளியாய் இருக்க வேண்டும் என்பதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். மார்க்கு 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தது போல, வெளிச்சம், if the candle is burned, it has to be kept on a table.
நாட் அண்டர் அ பெட்ன்னு சொல்கிறார். கட்டிலுக்கு அடியில் மறைத்து வைக்கக்கூடாது. அது வெளிச்சம், உலகமெங்கும் அந்த வெளிச்சம் போக வேண்டும். நீங்கள் உங்கள் ஏரியாவில், உங்கள் வீட்டில், உங்கள் சமுதாயத்தில், உங்கள் குடும்பத்தில் வெளிச்சமாக இருக்கிறீர்களா? பாருங்கள், நிறைய பேர் வெளியே பயங்கர சாட்சியாக இருப்பாங்க. வெளியே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப நல்லவங்களாச்சு, அவங்கள நான் பார்த்துருக்கேன், அவங்கள போல் அவங்க தான் ரொம்ப பெஸ்ட்டு, அவங்கள பார்த்தா கடவுளை போல் இருப்பாங்க, அவங்களுக்குள்ள சாட்சி இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க வெளியே. வெரி குட், நல்லது. ஆனால் அதுவே வீட்டுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்குள்ளே வந்தால் அந்த பிள்ளைகள், மனைவி, குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருமே அவரை பற்றி சாட்சி சொல்ல மாட்டாங்க. அப்போது இதில் என்ன இருக்குது? குடும்பத்தில் நீங்கள் ஒரு மருமகளாக இருக்கிறீங்க, மாமியாராக இருக்கீங்களா, ஏதோ ஒருத்தர் இருக்கீங்கன்னா, உங்களை பற்றி அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அனைவரும் சாட்சி சொல்ல வேண்டும். சொல்லுவாங்களா? உங்களுடைய மிஷன் ஃபீல்டு எங்கே? நீங்கள் ஊழியக்காரர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எங்கே ஊழிய ஸ்தலம்? உங்கள் குடும்பம்தான் முதலாவது ஊழிய ஸ்தலம். குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும், குடும்பத்தில் நீங்கள் சாட்சியாக இருக்கணும். இருக்குதா? நீங்கள் உங்கள் குடும்பத்தில் சாட்சியாக இருந்தால் அடுத்தது வெளியே இருக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சாட்சியாக இருப்பாங்க, ரைட்டா? ஐயோ, அவர் வீட்டில் ரொம்ப ரொம்ப நல்லவருங்க, எங்கள் சிஸ்டர் அவங்க வீட்டில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க, என் மகனா அவன் வீட்டில் பர்ஃபெக்ட்டுங்க, அவனை பற்றிலாம் குறையே சொல்ல முடியாது அப்படின்பாங்க. அவங்கள நீங்கள் வெளியே பார்த்தீங்கன்னா சாட்சி கெட்டு போயிட்டுக்கும், ரைட்டா? நம்ம ஃப்ரெண்டா, அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் நம்ம செட்டு தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாங்கள் என்னென்ன பண்ணுறோமோ அதெல்லாம் எங்கள் கூட செய்வார். சாட்சி கெட்டு போச்சு, வெளியே சாட்சி இல்லை. ஸோ நிறைய பேர் வீட்டில் சாட்சி இருக்கும், வெளியே சாட்சி இருக்குதுல்ல. நிறைய பேர் வெளியே சாட்சி இருக்கும், வீட்டில் சாட்சி இருக்குதுல்ல. பாருங்கள், ஒளியாக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் யூ ஹேவ் டு பி ட்ரூ இன் யுவர் ஹார்ட். அது நிஜமாலேயே கர்த்தருடைய ஒளியாக இருக்க வேண்டும். ட்ரூ ஃபயர் ஃபார் காட், ட்ரூ லைட் ஃபார் காட். கர்த்தருக்கான உண்மையான ஒளியாக இருக்க வேண்டும், மற்றவரிடத்தில் சாட்சியாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அப்போ இந்த நேரத்தில் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம், இந்த வாரத்தில் நீங்கள் கர்த்தர் நம்ம கொடுக்குற செய்தி இதுதான். ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இந்த வாரத்தில் நாம் சாட்சியாக இருக்க வேண்டும். குட் டீட்ஸ், நற்கிரியைகளை செய்ய வேண்டும். நம்முடைய நற்கிரியைகளை, நமக்குள்ளே இருக்கும் ஒளியை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். அந்த ஒளியை பார்க்கும்பொழுது மற்றவர்கள் ஆண்டவரை துதிக்க வேண்டும், பரலோக தேவனை துதிக்க வேண்டும், நன்றி சொல்ல வேண்டும். நம்மை பார்த்து உங்களுக்குள்ளே ஒளி இருக்கிறது, நீங்கள் இந்த குடும்பத்துக்கு நீங்கள் தான் சாட்சியாக இருக்கிறீங்க, இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் தான் சாட்சியாக இருக்கிறீங்க, இந்த ஊழியத்தில் நீங்கள் தான் சாட்சியாக இருக்கிறீங்க, இந்த ஆஃபீஸில் நீங்கள் தான் சாட்சியாக இருக்கிறீங்க, உங்களுக்குள்ளே நாங்கள் கடவுளை பார்க்கிறோம் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஜெபிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா. ஃபாதர் லார்ட், அப்பா, யூ ஆர் த லைட் டு த வேர்ல்டு. நீங்களே இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆண்டவரே, அந்த வெளிச்சத்தை நாங்கள் மற்றவர்களிடத்தில் அப்பா கர்த்தாவே ஜொலிக்க நீர் கிருபைத்தாங்க. எங்கள் கிரியைகள் அப்பா கர்த்தாவை மூலமாக, எங்கள் வார்த்தைகள் மூலமாகவும் அப்பா தேவரீர் அப்பா, நாங்கள் கர்த்தாவே அனுப்பும் கர்த்தாவே மெசேஜ் மூலமாக எது செய்தாலும் எங்கள் கர்த்தாவே கிரியைகள் அப்பா மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்கட்டும். அதன் மூலமாக உம்மை துதிக்கட்டும், உம்மை புகழட்டும், உம்முடைய நாமம் உயர்த்தட்டும் அப்பா. உம்முடைய நாமம் நாங்கள் அல்ல, நாங்கள் ஒன்றும் இல்லை, நாங்கள் பாத்திரமாக இருக்கிறோம். we are just vessels for you Lord. உம்மையே உயர்த்துகிறோம், எல்லாவற்றிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். வழிநடத்தி பலப்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமை யாம் உம்முடைய வல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, you are the light to the world, but all praise has to go to God. எல்லா துதி கனமும் கர்த்தருக்கு போக வேண்டும். ஹல்லேலூயா.